அதுல தானே சொர்க்கம் இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்க மாதிரி சூப்பரான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பவரோட பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிமிலராக இன்னொரு வீடியோவும் இருக்குது. ஸோ அந்த வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ அப்பலாடி எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அந்த டவுட்டையும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லி புரியலை அப்புடின்னா, ஸோ நீங்கள் புரியலை அப்புடின்னா நான் ஒரு தனியாக செப்பரேட்டாக வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கேட்குற டவுட்ஸை நான் கிளியர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபைலாக தரேன். இதை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இம்போர்ட் பண்ண தரலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போனோடனே ப்ராஜெக்ட் இருக்குமா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்எம்எல் ஃபைல் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி இமேஜ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நயூமி அப்படின்ட்டு நான் யூசர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, NAUMIன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மாதிரி சிமிலரான ஃபோட்டோஸ் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜ் இந்த இமேஜ்னா இந்த இமேஜ் 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் வரும். ஸோ எல்லாமே 1/2 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்புள் இமேஜ் தான். ஸோ இதை மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா பார்க்கவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் எக்ஸ்எம்எல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜை ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது தான். அந்த இமேஜை அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கனாலே இந்த டுட்டோரியல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ அது ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் ரிஸ்கியான வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுறது இதை நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 13 செகண்ட் மேக் பண்ணியிருக்கேன்னா, இதுவே நீங்கள் சாங் ஆட் பண்ணி மேக் பண்ணும்போது ஒரு 26 செகண்ட் வரலாம், இல்லை 12 செகண்ட் இந்த மாதிரி கம்மியாக வரலாம், கூடவும் வரலாம். ஸோ அது எப்படி ஃபுல்லாக மேக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கட் ஆகாமல் இருக்கணும்னு எப்படின்னா நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ஸோ பரவாயில்ல, இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அது எண்டுக்கு போயிட்டு, ஸோ இந்த மாதிரி எண்டுக்கு போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்குமா, எடிட் குரூப்புன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டிலே வச்சு அந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுனா, எந்த இமேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட கேலரியில் இருக்க இமேஜெல்லாம் ஷோ ஆகும். இப்போது உங்களுக்கு தேவையான இமேஜாக கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு பதிலாக அந்த இமேஜ் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா இமேஜுமே நீங்கள் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஜூம் கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் ஜூம் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த சைடில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடு கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் பேக் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கட் ஆகலை. எனக்கு இந்த மெத்தடில் மாற்றும் போது கரெக்டாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் மாதிரி இருக்கா, அது பக்கத்தில் இமேஜ் ஆட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எண்டில் போயிட்டு எடிட் குரூப் போங்க. உள்ளே இந்த மாதிரி ஷோ ஆகலை அப்படின்னா லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதுக்கப்புறம் எண்டில் வச்சு ஸோ அதே மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா இமேஜும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற இமேஜ் ஒரு மாதிரி கட் ஆணுச்சு, ஸோ தெளிவாக தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு XY அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலமாக ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி வச்சிங்கனாலே கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் பேக் வந்துடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க நினச்சிங்கன்னா அந்த எடிட் ஷேப்பில் போயிட்டு XY மட்டும் மூவ் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ பேக் வந்து காமிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆகலை. உங்களுக்கு ஒரு வேளை கட் ஆணுச்சு அப்படின்னா ஸோ நான் இப்போ ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எந்ததை மாற்ற போகிறீங்களோ ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் தான் மாற்ற போகிறேன், அதனால் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிடுறேன். ஸோ ஒரு லேயரை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிடுறேன், அதில் எஃபெக்ட்னா இருக்குது, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்னொரு குரூப்பை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிருமா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ எப்போதும் போல் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸோ இமேஜை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த குரூப்புக்குள்ள என்னென்ன இருந்துச்சோ, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, மார்க் பண்ணி ஒரு குரூப்பா மாத்தி விட்டுருங்க. இப்ப ஹைட் பண்ணோம்ல, அந்த இத கிளிக் பண்ணிட்டு, எப்போதும் போல காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிட்டு, இப்ப அந்த இன்னொரு குரூப் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீப்ளேஸ் பண்ண அந்த குரூப்ல போயிட்டு, பேஸ்ட் லேயர செலக்ட் பண்ணிட்டு, அந்த இதில பார்த்தீங்கன்னா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, பேஸ்ட் குடுத்தீங்கனாலே போதும். அந்த எஃபெக்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா, இதில ஆட் ஆயிரும். ஓகே. இப்ப ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இதே மாரி தான் அடுத்தடுத்த எல்லா இமேஜுக்கும் இதே மாரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு குரூப் இருக்கும். இந்த இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இமேஜ் இருக்கும். இதே மாரி பார்த்தீங்கன்னா, எடிட் குரூப் போங்க. ஸோ எடிட் குரூப் போனீங்கன்னா, இந்த இதில பார்த்தீங்கன்னா 2 குரூப்பு, ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ அதே மாரி தான் எண்டுல வச்சுட்டு, ஒரு இமேஜ கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போங்க. இதே தான் நம்ம என்ன பண்ணோமோ, அத ரீப்ளேஸ் பண்றதுக்கு அதே ஸ்டெப்ப இந்த இதிலயே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஈஸியா இமேஜ் பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணிறலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். பேக் வரேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு கட் ஆகல. ஸோ எண்டுல வச்சு பார்த்தீங்கன்னா, கட் ஆகல. ஸோ அந்த ஸ்டெப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் ஹார்ட்ன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிரவுண்ட்ல ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்காக தான். இதில நீங்க எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்லயும் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த லேயர பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்க காப்பி லேயர் பண்ணிட்டு, இந்த மாரி லாஸ்ட்லயும் எண்டுக்கு முன்னாடி ஸோ கரெக்ட்டா அந்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த பேக்கிரவுண்ட் ஹார்ட்ட அந்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 இமேஜ் இருக்கு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, புது ஸ்டெப்லாம் கிடையாது. அதே ஸ்டெப்பு தான். ஸோ நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோ மார்க் மாரி இருக்கும். 2 இது இருக்கா? ஸோ ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நீங்க முடிய முடிய ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நான் இதில 2 ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதே பார்த்தீங்கன்னா, அப்படியே காப்பி லேயர் பண்ணி அடுத்தடுத்து ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட்ல மட்டும் லைட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மறுபடியும் ஆட் பண்றதுக்கு அந்த ஸ்பேஸ் இல்ல. லைட்டா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணா போதும்னு தோணுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, அத நார்மலா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த குரூப் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சர்க்கிள் மாரி இருக்கும். சின்ன சர்க்கிளு. இத பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டுக்க வேணாம். ஸோ அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இன்னொரு குரூப் அண்ட் மாஸ்க்ன்னு இருக்கும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, அந்த லேயர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு அந்த இதுக்கு ஆட் பண்றோம். அதே மாரி குரூப் 2 பார்த்தீங்கன்னா, கீழ உள்ள சர்க்கிளு. ஸோ இதுலலாம் நீங்க எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள்ஸ் அடுத்த ரெக்டாங்கிள் ஷேப்பு. மேல அப் எமோஜ், டவுன் எமோஜ்ன்னு 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போயிட்டு நீங்க அந்த எமோஜி வேணுனா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதே ஸ்டெப் தான். ஸோ இதில கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுற மாரி. ஓகே. ஓகே. இப்ப இமேஜ் ரீப்ளேஸ் பண்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 13.24 தான். ஸோ இதோட டியூரேஷன் நீங்க ஆட் பண்ணும்போது வேற சாங் ஆட் பண்றீங்க அப்புட்ன்னா, 26 செகண்ட் வரலாம். இல்ல 12 ஸோ 15 இந்த மாரி கூட வரலாம். இது எப்படி நம்ம மாத்துறது அப்புட்ன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான சாங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சாங் இந்த மாரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் ஐகான கிளிக் பண்ணிட்டு ஆடியோல போயிட்டு உங்களுக்கு தேவையான சாங்க இந்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 26 செகண்ட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் வருது பார்த்தீங்களா? அந்த சர்க்கிள் டிரான்சிஷன். ஸோ 2வது குரூப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல. ஸோ இதுக்கப்புறம் லிரிக்ஸ் வர பார்ட் வந்து மட்டும் நீங்க குரூப்பா மாத்தணும். ஸோ எந்த இடம் தெரியுதா? அந்த லிரிக்ஸ் பார்ட் அதாவது பேக்கிரவுண்ட் ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு ஒரு குரூப்பா மாத்தி விட்டுருங்க. ஸோ குரூப்பா மாத்துனதுக்கப்புறம், ஸோ இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த குரூப் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப குரூப்பா மாத்துனீங்கல்ல, அத பார்த்தீங்கன்னா, லிரிக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல கரெக்ட்டா அந்த மாரி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது டிரான்சிஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதாவது 2வது குரூப் இந்த குரூப்பு. ஸோ இந்த இத பார்த்தீங்கன்னா, எண்டுக்கு முன்னாடி மூவ் பண்ணி வைங்க. ஓகே. கரெக்ட்டா அந்த மாரி மூவ் பண்ணி வச்சுருங்க. அப்படி வேணும்னா, இதையும் லைட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி உள்ளத எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2யும் பார்த்தீங்கன்னா, ஓரளவு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வேணுனா ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இல்ல நடுவுல வேணுனா, ஸோ 2வது மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி 2யுமே பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அனிமேஷன்க்கு ஆட் பண்ணியிருக்கோமா, அதனாலே பார்த்தீங்கன்னா, டைமர் ஐகான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஓகேவா? சில இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு எஃபெக்ட்லாம் வராது. அதனால பார்த்தீங்கன்னா, நார்மலா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஸ்லோவா வரும். ஏன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம்ல. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோவா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லிரிக்ஸ் பார்ட். ஸோ இந்த லிரிக்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா, லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டர்ல வரும். ஸோ நான் அத எக்ஸ்டர்னல் ஃபைல்ல குடுக்கும்போது, அத நான் ஆட் பண்ணி குடுக்குறேன். ஸோ அதில பெரிய எஃபெக்ட்லாம் கிடையாது. அந்த ஃபேட் இன், ஃபேட் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணாலே, அந்த லிரிக்ஸ் ஈஸியா முடிஞ்சிரும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கிரவுண்ட் இமேஜ லாஸ்ட் வரையும் நம்ம நார்மலா கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல டைமர் ஐகான் யூஸ் பண்ணி கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிரவுண்டு ஸோ அந்த லிரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பார்ட் பார்க்கலாம். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு எப்போதும் போல அன்குரூப் பண்ணிருங்க. ஸோ அன்குரூப் பண்ணதுக்கப்புறம், ஸோ நம்ம முன்னாடி நான் என்ன சொன்னேன்? லாஸ்ட்ல அந்த பேக்கிரவுண்ட் ஹார்ட் வேணும்னு சொன்னேனா? ஸோ அந்த ஹார்ட்ட லாஸ்ட்ல மூவ் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் என்ன பண்ணியிருக்கேனோ, அதே மாரி நீங்களும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த பேக்கிரவுண்ட் ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா? அத மூவ் பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் ஸ்டாண்டர்டா தானே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அதையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய எஃபெக்ட்லாம் இல்ல. முன்னாடி மட்டும் தான் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்க நார்மலா கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது உங்க விருப்பம் தான். ஓகே.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இமேஜ மூவ் பண்ணியாச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த பேக்கிரவுண்ட் ஹார்ட். ஸோ இது லாஸ்ட்ல ஒண்ணு இருக்கும்ல. ஸோ அத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேக்கிரவுண்ட் ஹார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத அப்படியே லாஸ்ட்ல மூவ் பண்ணி வைங்க. ஸோ லாஸ்ட்ல போயிட்டு இந்த மாரி மூவ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா, இது முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆரோ மார்க் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இது பார்க்கலாம். ஸோ இந்த இதில பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சொன்னேன். ஸோ அத இப்ப காப்பி பண்ணிக்கலாம். ஸோ 2யும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி லேயர் பண்ணிட்டு, ஸோ முடிய போற இடத்துல கரெக்ட்டா பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாரி அடுத்தடுத்து பேஸ்ட் பண்ணுங்க. எண்டுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்புட்ன்னா, ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அத எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப அந்த ஆரோ மார்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிள் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எமோஜி. ஸோ இத தான் நம்ம மூவ் பண்ணி வைக்க போறோம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இத பார்த்தீங்கன்னா, முன்னாடி தான் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கு. இத பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்டே இல்லையா? இப்ப எதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, எல்லாத்தையும் ஒரே தான் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டைமர் ஐகான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ நார்மலாவே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அது உங்க விருப்பம் தான். நமக்கு எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணல. அதனால பார்த்தீங்கன்னா, நார்மலாவே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, அந்த மாரி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே தான் மார்க் பண்ணிட்டு கூட நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேல 26 செகண்டா இருந்தா என்ன, 13 செகண்டா இருந்தா என்ன, 15 செகண்டா இருந்தா என்ன. நான் உங்களுக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல் குடுத்துட்டேன். ஸோ இத அலைன் பண்ணி வச்சுட்டு, ஈஸியா அந்த லிரிக்ஸ் அனிமேஷன நீங்களும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இன்னொரு பட்டர்ஃப்ளை இமேஜ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதில ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, நான் ஆட் பண்ணியே குடுத்துடுறேன். ஸோ ஓகே. அது பார்த்தீங்கன்னா, நீங்க பட்டர்ஃப்ளை இமேஜ டவுன்லோட் பண்ணாலே போதும். அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இதில ஷோ ஆகும். அப்படி இல்லாட்டி நீங்க அதையும் ரீப்ளேஸ் பண்ற மாரி இருக்கும். இதில யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல, நம்ம டெலகிராம் சேனல்ல, வாட்ஸ்அப் சேனல்ல, இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்ல எல்லாத்துலயும் நான் குடுக்குறேன். 3லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ டாட்டா. பாய் பாய். சி யூ.